வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வல்லாரக்கீரை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா தண்ணியில் ஒரு 2-3 தடவை அலசிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நான் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 தோசைக்கு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மாவு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை அந்த தோசை மாவோட சேர்த்துக்கலாம். வல்லாரக்கீரை ரொம்ப நல்லதுங்க, ஞாபக சக்திக்கு, குழந்தைங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறையா கொடுக்கலாம். வீக்லி ட்வைஸ் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துட்டேன் தோசை மாவில். இப்போ கொஞ்சோண்டு உப்பு, ஏற்கனவே மாவில் உப்பு இருக்கும், இந்த கீரையோடு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கீரைக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் எந்த கீரையிலுமே மஞ்சத்தூள் சேர்ப்பேங்க, நல்லது தான் கீரையில் மஞ்சத்தூள் சேர்த்தா. உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம தோசை கல்லில் ஊற்றி எடுக்கலாம். தோசை கல் சூடானதுக்கப்புறம் 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். இது தோசை கல் இரும்பு கல் தாங்க. நல்லா பெருசாக ஒரு தோசை ஊற்றிக்கிறேன். இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பரான வல்லாரக்கீரை தோசை வெங்காய சட்னியோட ரெடி ஆயிடுச்சுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செம்மையாக ஸ்மெல்லு பயங்கரமாக வரும். நீங்கள் தோசை ஊற்றும் போதே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நார்மல் தோசையை விட இந்த மாதிரி தோசைலாம் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.